கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட அருமையான சகோதரனே சகோதரி, தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் தியானத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு வேத பகுதி எசையா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 66 அதிகாரம் 13வது வசனத்தில், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒருவனை தன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். தேற்றுகிற தெய்வம். இந்த வார்த்தைகளுக்காக தகப்பனே, இப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை ஆண்டவரை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த மகாபிரிய தயவுக்காய் கிருபைக்காய் உமக்கு கொடான கோடி சோத்திரங்கள் ஏறெடுக்கிற ரட்சா. இந்த நாளிலும் கூட இந்த வலைதளத்தை முழுமையாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவனை ஒரு தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன் என்று சொன்ன தெய்வம் ஒரு தாய் தேற்றுகிறது. நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எருசலேம் என்று சொன்னால் சமாதானம் என்று அர்த்தமாகும். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். தாய் எப்படி தேற்றுகிறார்? அந்த பிள்ளைய, அந்த சிறு பிள்ளைய அது எதையாகிலும் கேட்டு அழும்போது, அது பாலுக்காக அழும்போதும், அது பசியோடு அழும்போதும், அது எதையாகிலும் கேட்டு அதை கொடுக்காத அழும்போதும், அந்த தாய் தன் தோள் மேல் அதை போற்றுக்கொண்டு அதை அப்படியே தேற்றுகிற காரியத்தை நான் பார்த்திருக்கிறேன். அருமையான சகோதரனே சகோதரி, ஒரு தாய் தேற்றுவதை பார்க்கிறோம். அதை விட அதிகமாய் நம் மீது அன்பு வைத்திருக்கிற தேவாதி தேவன், தன் ஜீவனையே நமக்காக கொடுத்த தேவாதி தேவன், உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையை சுமந்த தேவாதி தேவன், அவர் அடிக்கப்படுகிற நிலையில கூட வாய் திறவாதபடிக்கு நின்றிருந்த தேவாதி தேவன், இதோ இவனை சிலுவையில் அறையும் என்று சொந்த ஜனங்களே அவருக்கு விரோதமாய் எழுமின போதும் இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி நமக்காக அந்த நிலையிலும் பேசின தேவாதி தேவன் சொல்லுகிறார், ஒரு தாயை காட்டிலும் மேலானவர். உலக பிரகாரமான வாழ்க்கையில் அநேக தாயார்கள் செய்கிற காரியங்கள், இந்த பிள்ளைகளை காதல் நிமித்தமும் பசி நிமித்தமும் அநேகர் பிள்ளைகளை சாகடிக்கிறதையும், பிள்ளைகளை விட்டு போகிறதையும், பணத்துக்காக விற்று போடுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவாதி தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நாம் பாவிகளாக இருந்தோம், தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக இருந்தோம், தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டோம். நம்மை உண்டாக்கின தேவாதி தேவனே தகப்பன் என்று சொல்லாதபடிக்கு அநேக விக்கிரகங்களை அவருக்கு விரோதமாய் நாம் வணங்கி கொண்டிருந்தோம். ஆனாலும் கூட தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, உன்னையும் என்னையும் உனக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனையே கொடுத்து, தன் சரீரத்தை கொடுத்து, இதோ மரித்தேன், சதா சர்வ காலமும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நமக்காக மரித்து இன்றைக்கு நமக்காக ஜீவனோடு கூட இருக்கிறார். தேவாதி தேவன் சொல்கிறார், ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுகிற தெய்வம். இந்த தாய் கூட அது இளம் பிள்ளையாக இருக்கும்போது, அது 3-4 வயது இருக்கும்போது அந்த பிள்ளையை தேற்றுகிறத பார்க்கிறோம். ஆனால் தேவாதி தேவன் சொல்கிறார்,
உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். நீ எவ்வளவு உயர்ந்த வயது முதிர்ந்த நிலையில் இருக்கலாம், நீ சிறு பிள்ளையா இருக்கலாம். தேவாதி தேவன் சொல்கிறார், உன்னை நான் ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவேன், நீங்கள் தேற்றப்படுவீர்கள், நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி தேவாதி தேவன் திருவுள்ளப்பட்டுகிறார். இவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நீங்கள் வேத புத்தகத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 49 அதிகாரம் 15வது வசனம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரியே, ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கிறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கிறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. முதலாவதாக, தாயானவள் தன் பிள்ளையை தேற்றுகிறவராக இருக்கிறார். அந்த தாயை காட்டிலும் மேலான தேவாதி தேவன். அந்த தாய் இடத்துல கூட அநேக காரியங்களில் மாசு காணப்பட்டிருக்கலாம். அந்த தாய் இடத்துல கூட அநேக தரம் ஒரு பிள்ளை மீது ஒரு பாசம், ஒரு பிள்ளை மீது என்று சொல்லி பகிர்ந்து வெவ்வேறு நிலையில் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் அப்படிப்பட்டவர்கள். தன்னை அடித்தவர்களையே, தன்னை துன்பப்படுத்தினவர்களே இவர்கள் செய்தது இன்னதென்று அறியாது இருக்கிறாங்க என்று சொன்ன தேவாதி தேவன். இரண்டாவதாக, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர்கள் மறந்தாலும், கர்ப்பத்தின் பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்கு இறங்காமல் அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. வேதத்தில் அருமையான சகோதரி 2 ராஜாக்கள் புத்தகத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னான், அங்கே 2 ஸ்திரீகள் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. 6ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் புத்தகத்தில் இஸ்ரவேல் 6ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவரை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே ரட்சியும் என்றாள். அதற்கு அவன், கர்த்தர் என்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா என்று சொல்லி ராஜா பின்னையும் அவளை பார்த்து என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை தின்போம், நாளைக்கு என் மகனை நான் தின்போம் என்றால், அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளில் நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து வைத்து கொண்டாள். அருமையான சகோதரி, 2 தாயார் பேசிக்கொள்கிறத இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. 2 பேரும் தாய் தான். மகா பஞ்சகாலம் அந்த தேசத்தை முழுவதுமாய் முற்றுகை போடப்பட்ட நேரம். அப்படி முற்றுகை போடப்பட்டதுனால, சீரிய இராணுவம் முற்றுகை போடப்பட்டதுனால உள்ளே இருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. அங்கே இருக்கிறது எல்லாவற்றும் சாப்பிட்டார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. பெற்ற மகனையே வெட்டி தின்றார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பெற்ற மகனை. இது பசியினுடைய கோரப்பிடி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக இடங்களில் வறுமையின் நிமித்தம் பிள்ளைகளை கொன்று போடுகிறதையும், வறுமையின் நிமித்தம் பிள்ளைகளை சாகடிக்கிறதையும், கணவன் மனைவி பிரச்சனைக்கு பிள்ளைகளை சாகடிக்கிறதும், அவர்கள் தரமற்ற வாழ்க்கையினால, தரந்தாழ்ந்து போகிறபடினால, வேசித்தனத்தினால தன் பிள்ளைகளை வெட்டி போடுகிறதையும்
இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் பேப்பர்லேயோ செய்தித்தாள்களிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கோம், செய்தித்தாளிலும் செய்தி நியூஸ்லேயும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரனே சகோதரியே, ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் கூட மறந்துடுவா, ஆனால் நான் மறக்க மாட்டேன்ற. அவர் மறக்காத தெய்வம், அவர் மறக்காத தெய்வம். நீங்கள் வேதத்தில் வாசிங்கன்னா, யோபை தன்னுடைய மனைவி மறந்து போனார், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னார். ஆனால் கர்த்தர் கையில் நன்மையை சாப்பிட்டு நாம தீமையை சாப்பிடக்கூடாதா என்று சொல்லி பேசினார். தேவனை குறித்து நன்கு அறிந்தவன். பந்து ஜனங்கள்லாம் மறந்து போனாங்க, இனஜன பந்துக்கெல்லாம் மறந்து போனாங்க. சொந்த சகோதரர்கள் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்து மீரியாமும் ஆரோனும் அவனுக்கு விரோதமாக செயல்பட்டாங்க. யோசப்பை சொந்த சகோதரர்கள் குழியில் போட்டாங்க, மறந்து போனாங்க. தன் சகோதரன் என்பதை மறந்து போனாங்க, தன் கணவன் என்பதை மறந்து போனான். தன்னுடைய குழந்தை நாம் பெற்றெடுத்த கர்ப்பத்தின் கனி என்பதே மறந்து போய் வெட்டி தின்றான். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவங்க எல்லாம் மறந்துடுவாங்க, நான் உன்னை மறக்க மாட்டேன். தேவாதி தேவன் சொல்லுகிற வார்த்தை, அருமையான சகோதரனே சகோதரியே, நான் உன்னை மறக்க மாட்டேன். தேவாதி தேவன் மறக்காதவர், அவர் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நான் உன்னை மறக்கிறதில்லை. ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவாதி தேவன், ஒருவேளை உன் தாய் உன்னை மறந்து போயிருக்கலாம், நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்கிறார். முதலாவதாக, தாயை போல நான் தேற்றுவேன். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். தாயை போல பாலூட்டி காப்பாற்றுகிற தேவாதி தேவன். நீங்கள் தசனோய்க்கர் புத்தகத்தில் 1:2-7 வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால், அருமையான சகோதரனே சகோதரி, வேதத்திலிருந்து உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற பிள்ளை, பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளையை காப்பாற்றுகிறது போல. அந்த பிள்ளை அழும்போது இது இதுக்காக தான் அழுது, பசிக்காக தான் அழுகுது, இல்லை ஏதோ கடித்து விட்டு அழுது, இல்லை அது வயிற்று வலியில் அழுது, தாயாருக்கு நல்லா தெரியும். பட்சமாய் நடத்துவாங்க. அந்த பிள்ளை மேலே தான் அவங்க கவனம் முழுக்க இருக்கும். கணவனை கூட மறந்து போவாங்க. மற்ற பிள்ளைகளை கூட அந்த பால் குடிக்கிற பிள்ளை மேலே அவ்வளவு கரிசனத்தோடு நடந்து கொள்வாங்க, பட்சமாய் நடந்து கொள்வாங்க, அந்த பிள்ளையை காப்பாற்றுகிறதுக்காக. பால் கொடுக்கிற தாயானவள் தன் பட்சமாய் அந்த பிள்ளையை நடத்துகிறது போல தேவாதி தேவன் உன்னையும் என்னையும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எங்கே வேணும்னா பாருங்கள், இந்த 1 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை, பால் குடிக்கிற அந்த பிள்ளைகளை தாயார் மிக கவனமாக பார்த்து கொண்டிருப்பாங்க. அவர்கள் பட்சமாய் பார்த்து கொண்டிருப்பாங்க. அந்த பிள்ளை விட்டு வழி விலகி போக மாட்டாங்க. அவருக்கு கவனம் முழுக்க அந்த பிள்ளை மேலே தான் இருக்கும். ஒரு சின்ன அழ சத்தம் கேட்டால் கூட தன்னுடைய பிள்ளையின் அழ சத்தம் அவங்க நல்லா தெரியும். அந்த பிள்ளை மீது அவர்கள் கவனமாக இருப்பாங்க. அருமையான சகோதரனே சகோதரி, இந்த தாய் தன் பிள்ளையை பட்சமாய் நடத்தி பால் கொடுத்து காப்பாற்றுகிறது போல உன்னையும் என்னையும் என் தேவாதி தேவன் ஞானப்பால் கொடுத்து இதோ இந்நாள் வரைக்கும் உன்னையும் என்னையும் காப்பாற்றி இருக்க. காப்பாற்றுகிற தெய்வம்.
அவர் காப்பாற்றுகிற, அவர் உன்னை தேற்றுகிற தெய்வம், அவர் உனக்கு இறங்குகிற தெய்வம், அவர் மறக்காத தெய்வம். அவர் உன்னை காப்பாற்றுகிற, ஒவ்வொரு நாளும் உண்ண உணவும் உடுக்க உடையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறார். உன் தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளாகிலும் நீ வீணாவா விருதாவா பசியோடு படுக்கைக்கு போகாதபடிக்கு தேவாதி தேவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். உன் தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். நான்காவதாக தாய் எப்படிப்பட்டவளாக இருக்கிறார் என்று சொன்னால், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 15 அதிகாரம் 22வது வசனத்தில், அப்போது அந்த திசையில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் கொடிய பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டார். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே கானானிய ஸ்திரீ குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கானானிய ஸ்திரீ என்னவென்று சொன்னால், அவருடைய மகள் பிசாசின் கொடிய வேதனையினால அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவாதி தேவனை குறித்து கேள்விப்பட்டு, இயேசுவானவரை குறித்து கேள்விப்பட்டு, இவரிடத்தில் என் மகளை கொண்டு போனால் நிச்சயமாய் சுகப்படுத்துவார், நிச்சயமாய் என் மகளை ஒரு ஆரோக்கியமடைய செய்வார் என்று சொல்லி வருகிறார். அப்படி ஓடி வரும்போது, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவரை பார்த்து அழைத்த போது, அவர் அப்படியே அதை குறித்து ஒன்றும் சொல்லாமல் போய்கொண்டே இருக்கிறார். அவளும் விடுகிறதா இல்லை, தொடர்ச்சியாக தேவனே பேசிக்கொண்டே வருகிறார், கெஞ்சுகிறார், தன் மகளுக்காக கெஞ்சுகிறார், தன் மகளுக்காக கதறி அழுகிறாள், கெஞ்சுகிறாள். அப்போது தேவன் அதை குறித்து ஒன்றும் சொல்லாமல் கடந்து போன போது, அவரோடு இருந்த சீஷர்கள், ஐயா, அந்த மகளை நீர் அனுப்பிவிடும், இவள் நம்மோடு கூட வந்து நம்மை பேசிக்கொண்டே இருக்கிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், திரும்பி அந்த மகளை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல. முதலாவது வார்த்தை சொன்னார், நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு வந்தேன் அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார். நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்காக தான் வந்தேன், நான் உனக்காக வரல என்று சொல்லி அவர் சொன்னபோது அந்த ஸ்திரீ சொன்னார், அவள் அப்போது விடுகிறதில்லை, தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார். மறுபடியும் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயா, அவளை அனுப்பிவிடும் என்று சொன்னபோது ரெக்கமெண்ட் பண்ணாங்க, பரிந்துரைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அப்போ சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்லை என்று சொன்னார். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாளில் அந்த தாயை அவர் சொன்ன வார்த்தை, ஆமே, நாய்களுக்கு சமமாக சொன்னார். நான் பிள்ளைகளுக்காக அப்பம் கொண்டு வந்திருக்கிறேன், அதை நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்லை என்று சொன்னார். நான் என் ஜனமாகிய என்னுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்காக நான் அற்புதங்களை செய்யும்படியாய், அதிசயங்களை செய்யும்படியாய், அவர் ரட்சிக்கும்படியாய், அவர்கள் காணாமல் போன அவர்களை குணப்படுத்தும்படியாய் நான் கடந்து வந்திருக்கிறேன், உனக்காக அல்ல, மற்றபடி அல்ல என்று சொன்னபோது அந்த தாய் சொன்னார், பிள்ளைகள் மேஜையிலிருந்து சாப்பிடும்போது கீழே விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் நக்குமே என்று சொல்லி தன்னை நாய்க்கு ஒப்பாக சொல்லிக் கொண்டார். நாய்க்குட்டிகள் எப்படி கீழே விழுகிறத நக்குமோ அதுபோல மேலிருந்து வர துணிக்கை போதும் எங்களுக்கு என்று சொன்னார். தன்னை தாழ்த்தினார். உடனே ஆண்டவர் மறுபடியும் திரும்பி அவரை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ கடந்து போயிருச்சு. ஒரு தாய் தன் மகனுக்காக தன்னை தாழ்த்துவாள், தன் பிள்ளைகளுக்காக போய் கெஞ்சுவாள். கானானிய ஸ்திரீ அப்படித்தான் கெஞ்சினாங்க.
இந்த கானானிய ஸ்திரீ தேவனை விடாதபடிக்கு அவரண்டியில் போய் என்ன சொன்னாலும் பரவாயில்ல என்று சொல்லி தன் பிள்ளைகளுக்காக அவள் தன்னை தாழ்த்தி கொண்டாள். அருமையான சகோதரனே, சகோதரி, அந்த தாய் தன் பிள்ளைக்காக கெஞ்சுகிறதுல கூட ஒரு சுயநலம் இருக்கும். ஆனால் தேவாதி தேவன் நாமெல்லாம் அவருக்கு விரோதமாக எவ்வளோ கிரியை செய்து, அவளுக்கு விரோதமாய் நாம் எவ்வளவோ பேசியிருக்கிறோம். இந்த வேத புத்தகத்தை குறித்து எவ்வளவோ பேசியிருக்கிறோம். அவரை குறித்து எவ்வளவோ பேசியிருக்கிறோம். அவருக்கு விரோதமாய் பேசியிருக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் எழுப்பியிருக்கிறோம். ஆனால் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, நம்ம எவ்வளவு பேசினாலும் அவர் தன்னை தானே தாழ்த்தி கொண்டார். ஏன் தெரியுமா? உனக்காகவும் எனக்காகவும் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். இது ஒன்றும் சொல்லுகிறதா இல்லையா? மௌனமாக இருந்தார், பேசாமல் இருந்தார். ஏன் தெரியுமா? உன்னையும் என்னையும் ரட்சிக்க முடியாது. உன்னுடைய பாவங்களை என்னுடைய பாவங்களை நீக்கி போடும்படியாய், ஐயோ என் பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், பாவம் இன்னதென்று நம்முடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டுமே, ஒப்பு கொடுக்கப்பட வேண்டுமே. என் உதிரத்திலால் என் பிள்ளைகளெல்லாம் ரட்சிக்கணுமே, என் பிள்ளைகளெல்லாம் நான் பாவத்தெல்லாம் கழுவணும் என்ற ரத்தத்தால். அவர்களை விடுவிக்கணுமே, பாவத்திலிருந்து விடுவிக்கணுமே. தேவாதி தேவன் உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில் 7 இடங்களில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினவராய் இதோ மரித்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற தேவாதி தேவன். அருமையான சகோதரன், சகோதரி, உனக்காகவும் எனக்காகவும் யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவாதி தேவன் இன்றைக்கு திட்டத்தெளிவாய் பேசியிருக்கிறார். இன்றைக்கு திட்டத்தெளிவாய் பேசியிருக்கிறார். அவர் தன்னை தாழ்த்துவார். உனக்காகவும் எனக்காகவும் தாழ்த்துவார். அவர் மறக்காதவர், அவர் தேற்றுகிறவர், அவர் மறக்காதவர், அவர் உன்னை காப்பாற்றுகிறவர், உனக்காக பரிதவிக்கிறவர், உனக்காக கெஞ்சுகிறவர், உனக்காக தன்னை தாழ்த்தி கொள்கிறவர். ஐந்தாவதாக யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அவருடைய தாய் வேலைக்காரர் நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இங்கே பார்த்தீங்கன்னா கானா ஊர் என்கிறதான ஒரு ஊரில் ஒரு திருமண காரியம். அந்த திருமணத்துக்கு இயேசுவானவர் அழைக்கப்பட்டிருந்தார். மரியாளும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அப்படி அழைக்கப்பட்ட அந்த திருமண விருந்தில் அவர் கலந்து கொண்ட போது அங்கே இந்த திருமண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டது. அப்படி திராட்சை ரசம் குறைவுபட்ட போது உடனடியாக தாயார் செய்த காரியம் என்னவென்று சொன்னார், இயேசுவிடத்தில் வந்து அங்கே திராட்சை ரசம் இல்லை என்று சொன்னாங்க. ஆண்டவர் சொன்ன, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரலன்னார். அந்த அம்மா உடனடியாக அந்த வேலைக்காரர்களை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாங்க. பாருங்க, அந்த தாயார் அந்த திருமண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த தாயார் தன்னுடைய மகனை அங்கே கனப்படுத்தும்படியாக ஒரு காரியத்தை செய்கிறாங்க. இயேசுவானவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவாதி தேவன். இதுதான் அவர் முதல் அற்புதம்.
தேவனுடைய முதல் அற்புதம் எங்கே இருந்தது என்று சொன்னால், இங்கே வேதத்தில் ரொம்ப தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் முதலாம் அற்புதத்தை எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் இந்த கானா ஒரு திருமணத்தை குறித்து பேசும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். சீஷர்களிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். முதல் அற்புதம் எங்கன்னா கானா ஊரில் தான் செய்கிறார், இந்த திருமண வீட்டில் தான் செய்கிறார். அப்போது இவர் இதை செய்வார். இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்பது அந்த தாயார் மரியாள் அறிந்தவராக இருந்தாங்க. அப்படி அறிந்தவராக இருந்தவங்க தன்னுடைய பிள்ளைய அந்த அவையில் முந்தி இருக்க செய்யும்படியாக, அநேகருக்கு மத்தியில் கனப்படுத்தும்படியாக, அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட போது தன்னுடைய மகனை அழைத்து சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கின்றாங்க. அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னார். உன் வீட்டில் இருக்க தண்ணீர் திராட்சரசமாய் மாற வேண்டும் என்று சொன்னார். இன்னும் கசந்தம் மாறா மதுரமாக மாற வேண்டும் என்று சொன்னார். ஒன்றுமில்லாத நிலையில் நிறைவை உனக்கு கட்டளையிட வேண்டும் என்று சொன்னார். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. இந்த தாயார் முதலாவதாக செய்த காரியம் என்னவென்று சொன்னால், இதோ அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவாதி தேவன், உன்னையும் என்னையும் உண்டாக்கின தேவாதி தேவனே நான் பெற்றெடுத்திருக்கிறேன், இந்த மணி வயிறு தான் அவரை பெற்றெடுத்தது என்று சொல்லி அவள் தன்னை பெருமை பாராட்டி கொள்ளாதபடிக்கு தன் பிள்ளையை மகிமைப்படுத்தும்படியாய், அநேகருக்கு மத்தியில் கனப்படுத்தும்படியாய் அந்த முதலாம் அற்புதத்தை செய்யும்படியான ஒரு வாய்ப்பை அந்த அருமையான தாயார் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஏற்படுத்தி வைக்கிறார். அது தேவ சித்தமாக இருக்கலாம், தேவ சித்தம்தான். ஆனால் அங்கே அந்த தாயார் அவளிடத்தில் சொல்லும்போது சொன்ன வார்த்தை, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரலான்னா, நீ சொல்கிறதுனால என் வேலை வந்துடாது. அது எங்கே வரண்டான்னா அவர்கள் விசுவாசிக்கணும், அவர்கள் நான் சொல்லுகிறத அவர்கள் கேட்கணும், அவர்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் வாழ்க்கையில் நன்மையானதை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் என்ன சொல்லி இருக்கிறேனோ என்ன சொல்லுகிறேனோ அதை அவர்கள் கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், அதன்படி நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் ரொம்ப அழகாக சொல்கிறார். அங்கே 22வது வசனம், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்போது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போகல் என்று சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலை மேலே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொன்னார். நான் அற்புதம் செய்தேன், நான் தீர்க்க தரிசனம் செய்தேன், நான் அதிசயம் செய்தேன், நான் இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடத்தினேன், அதை நடத்தினேன், இதெல்லாம் சொன்னால் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி நான் உபவாசம் போட்டேன், நான் ஜெபித்து கொண்டிருந்தேன், நான் கதறி கொண்டிருந்தேன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரரை நீங்கள் நினைட்டு அகன்று போங்க. சரி, எப்போதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின்படி கேட்டு அவைகளின்படி நடக்கிறவன் எவனும். ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளின்படி கேட்டு செய்கிறத விரும்புகிறார். இங்கே அதான் அந்த அம்மா சொல்லிட்டு, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. இப்போ தான் அவருடைய வேலை வந்தது. அவங்க கேட்குறாங்க, இது வரைக்கும் வேலை வரல, நீங்கள் சொல்கிறதுனால செய்கிறதில்ல, அவர்கள் விசுவாசிக்கணும், அவர்கள் கேட்கணும். கேட்டாங்க. தேவன் உடனடியாக அந்த தண்ணீரை மொண்டு அதில் ஊற்றுங்கள் என்று சொன்னார். தண்ணீரை மொண்டு ஊற்றினார்கள். அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறி போனது. ஒரு தாய் தன் மகனை கனப்படுத்துவார். முதலாவதாக தேற்றுவாள், இரண்டாவதாக மறக்க மாட்டாள், மூன்றாவதாக பால் கொடுத்து காப்பாற்றுவாள், நான்காவதாக தன்னுடைய பிள்ளைகளுக்காக அநேகரிடத்தில் போய் கெஞ்சுவாள், ஐந்தாவதாக கனப்படுத்துவாள். தகப்பன் பிள்ளைக்கு செய்யும் உதவி அவையில் முந்தி இருக்க செய்வது. எந்த இடத்துல போனாலும் பிள்ளை முன்னாடி இருக்கும்படியாக பார்த்துக்கொள்வது.
மரியாதை அதை செய்தாங்க. அடுத்ததாக அருமையான சகோதர லூக்கா 2ஆம் அதிகாரம் 48வது வசனம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்குது. ஒரு தாய் தன் பிள்ளையை தேடுவார். 48வது வசனம், தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்போது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றார்கள். அருமையான சகோதரனே சகோதரியே, இயேசுவானவருக்கு 12 வயது. இந்த 12 வயது ஆகும்போது தேவன் இவர்களெல்லாம் பண்டிகைக்காக எருசலேமுக்கு வந்தாங்க, பெத்தேலுக்கு வந்தாங்க. அப்படி பண்டிகை முடித்து கொண்டு வருகிறதான வேளையில் இவர் தேவாலயத்தில் இருந்து விட்டார். தேவாலயத்தில் இருந்தது மாத்திரமல்ல, அங்கே தேவாலயத்தினுடைய ஆயர்களோடு ஆசாரியர்களோடு குருமார்களோடு இவர் பேசி கொண்டிருக்கிறார். வார்த்தைகளை கேள்விகளை கேட்கிறார். இவர் எல்லாவற்றுக்கும் விளக்கம் கொடுத்து பேசி கொண்டிருக்கிறார். அதை பார்க்குற எல்லோரும் பிரமிக்கிறாங்க. இந்த சிறு பிள்ளைக்கு எப்படிப்பட்ட நானும், இந்த சிறு பிள்ளைக்கு இப்படிப்பட்டதான நாணம் எங்கிருந்தது என்று சொல்லி எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கூட்டத்தில், திருவிழாவுக்கு அந்த கூட்டத்தில் இருப்பார் என்று சொல்லி கடந்து போன தாயாரும் தகப்பனும் யோசப்பும் மரியாளும் அவர் இல்லை என்று சொன்னபோது மறுபடியுமாய் திரும்பி இவரை தேடிக்கொண்டு ஆலயத்துக்கு வருகிறாங்க. வந்தால் அங்கே அவர் எல்லோரிடத்திலும் பேசி கொண்டிருக்கிறார். இதை பார்த்த உடனே அவர்கள், ஏன் மகனை இப்படி எங்களுக்கு செய்தாய்? நாங்கள் விசாரத்தோடு உன்னை தேடினோமே, நாங்கள் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்று சொல்லி அவர்கள் கலங்கினார்கள். அப்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் நான் இருக்க வேண்டியதல்லவா என்று சொன்னார். ஒரு தாய் தன் மகனை தேடுவார். இன்றைக்கு அநேகர் பார்க்கிறோம், சிறு பிள்ளைகளை பார்க்கிறோம், தனக்கு கிடைக்கிற பிடிசோரை கொடுத்து அந்த பிள்ளைகளை காப்பாற்றுகிறத பார்க்கிறோம். இந்த பிள்ளையை வைத்துக்கொண்டு பிள்ளை சாப்பிடல, இன்னும் சாப்பிடலம்மா. எத்தனையோ பேர் அவர்களை பார்த்துருக்குறேன். நான் தேடிக்கொண்டே இருப்பாங்கப்பா, என் மகனை பார்த்தியா? இல்லையம்மா, பார்க்கலம்மா. என்னம்மா விஷயம்? இல்லைப்பா, இன்னும் சாப்பிடலப்பா, ரொம்ப சோர்வாக இருந்தான்ப்பா, பலவீனமாக இருக்கிறான்ப்பா, அவன் பசி தாங்க மாட்டான்ப்பா, என் பிள்ளை ரொம்ப தூரம் நடக்காதுப்பா. இப்படியெல்லாம் சொல்கிறத காதுகளினால் நான் கேட்டிருக்கிறேன். பிள்ளைகள் கஷ்டப்படுவதை பார்க்க சகிக்காத தாய் தகப்பன்மாரை பார்த்துருக்கிறேன். இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுகிற பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தேடுவாங்க, இந்த பிள்ளைய தேடுவாங்க. ஐயோ, என் பிள்ளைய காணுமே, என் பிள்ளைய காணுமே. உலக பிரகாரமான மனுஷன், ஆனால் தேவாதி தேவன் உன்னையும் என்னையும் தேடிக்கொண்டிருக்கிறார். அன்றைக்கு ஆதாமை பார்த்து, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? எங்கே இருக்கிறாய்? எங்கே இருக்கிறாய் மகனே? சொன்ன, ஆண்டவரே, நான் நிர்வாணியாக இருப்பதால் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? விளக்கப்பட்ட அந்த கனியை புசித்தாயோ? ஆம், நீ என்னோடு கூட இருக்கும்படியாய் கொடுத்தீரே. அவள் புசித்து எனக்கு அதை புசிக்க கொடுத்தாள். அருமையான சகோதரனே சகோதரி, இன்றைக்கு ஆதாமை தேடின தேவாதி தேவன் உன்னையும் என்னையும் தேடிக்கொண்டிருக்கிறார். நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே எங்கே இருக்கிறாய்? பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற, பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற. ஆகாரை பார்த்து கேட்கிறார் 16ஆம் அதிகாரத்தில், ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய்? எங்கிருந்து வருகிறாய்? நீ எங்கே? உன் தாதி இடத்துல அடங்கி இருக்க வேண்டியதல்லவா? உன்னை கொண்டு ஒரு ஜாதியை நான் உண்டாக்க போகிறேனே. உன்னை கொண்டு இஸ்மவேலை கொண்டு 14 கோத்திரங்களை நான் உருவாக்க போகிறேனே. 12 பிரபுக்களை உருவாக்க போகிறேனே. அவனை பெரிய ஜாதியாக, துஷ்ட மனுஷனாக இருந்தாலும் பெரிய ஜாதியாக ஆசீர்வாதமாக வைக்கப் போகிறேனே. எங்கிருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய்? எங்கிருந்து வருகிற? உன்னை விசாரிக்கிற தெய்வம் ஒருவர் உண்டு. உன்னை விசாரிக்கிறவரா?
அவர் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அருமையான சகோதரனே சகோதரி, விசாரிக்கிற தெய்வம் ஒருவர் உண்டு. ஆதாமே, ஆபிரகாமே, சாமுவேலே, தேவாதி தேவன் விசாரிக்கிறவர். இன்றைக்கு உன்னையும் என்னையும் கூட என் தேவாதி தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தரை தேடுங்கள், அப்போது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதீங்க, கில்காலுக்கு போவாதிருங்க, அவைகள்லாம் பற்றி எரியும். கர்த்தரை தேடுங்கள், அப்போது பிழைப்பீர்கள். இன்றைக்கு ஆதாமை போல கனி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேன். அருமையான சகோதரனே சகோதரியே, என்னை தேடுங்கள் என்று சொன்ன தேவாதி தேவனை விட்டு கனி தேடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனை தேடல. இன்றைக்கு கன்றுக்குட்டி தேடிக்கொண்டிருக்கிற என்னை தவிர வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி என் நாமத்தை உனக்கு தத்தமாக கொடுத்தேன். உன்னை சிரேஷ்ட புத்திரனாக மாற்றினேன். உன்னை சுவீகார புத்திரனாக மாற்றினேன். ஆனால் நீயோ விக்கிரகத்தை தேடிக்கொண்டிருக்கிற, கன்றுக்குட்டியை தேடிக்கொண்டிருக்கிற. அந்த இஸ்ரவேல் ஜனங்க கன்றுக்குட்டியை தேடினது போல நீ தேடிக்கொண்டிருக்கிற. என்னை தேடுங்கள், அப்போது பிழைப்பீர்கள். கனியை தேடாத, கன்றுக்குட்டியை தேடாத. யூதாஸ் காரியத்து கூடவே இருந்தான். என்னை தேடுங்கள், அப்போது பிழைப்பீர்கள் என்று சொன்னார். அவன் காசு தேட ஓடி போட்டான். அவன் காசு தேட ஆரம்பித்து விட்டான். 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவரையே காட்டி கொடுக்கும்படியாக 30 வெள்ளி காசுக்காக அவன் காசு தேட ஆரம்பித்து விட்டான். நீ காசு தேடிக்கொண்டிருக்கிறாயா? நீ கடி தேடிக்கொண்டிருக்கிறாயா? தேவாதி தேவன் இன்றைக்கு உன்னோடு கூட முகமுகமாய் திட்டந்தெரியமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ கடி தேடுகிறாய் அல்ல, நீ காசு தேடுகிறவராய் அல்ல. தேவாதி தேவன் உன்னோடு கூட திட்டந்தெரியமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏழாவதாக, அருமையான சகோதரனே சகோதரி, ஆதியாகம புத்தகத்தில் 21 அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகம புத்தகத்தில் 21 அதிகாரம் 11வது வசனம், 16வது வசனம் வாசிக்கிறேன். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதான். பிள்ளைக்காக தாய் செய்கிற காரியம் சத்தமிட்டு அழுகிற காரியம். அவள் சத்தமிட்டு அழுதாள். ஐயோ, என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவள் சத்தமிட்டு அழுதாள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவள் கூட அருமையான சகோதரனை சகோதரியை மறந்து போகலாம். தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக தான் அந்த எருசலேமை பார்த்து அழுதார். எருசலேமே, உனக்கு இருக்கிற இந்த நாளிலாவது நீ சந்தோஷமாயிரு. ஒரு கல் மீது ஒரு கல் இராதபடிக்க வேகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும் என்று சொல்லி அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து அழுதார். லாசருவே, வெளியே வா என்று சொல்லி லாசருக்காக கண்ணீர் விட்டார். தாய் தன் பிள்ளைக்காக கண்ணீர் விடலாம். ஆனால் நாம் துரோகிகளாக இருந்தபோதே, தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்தபோதே, தேவனுக்கு விரோதமாய் நாம் செயல்பட்ட போதே நம் தேவாதி தேவன்
உனக்காகவும் எனக்காகவும் கண்ணீர் விட்டு அழுதார். தாயை காட்டிலும் மேலானவர், அந்த தாயினும் மேலானவர். அவர் உன்னை தேற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் உன்னை தேற்றுகிறவராய் இருக்கிறார். அவரை தேற்றுகிற தெய்வம், அவர் உன்னை தேற்றுகிற தெய்வம். அருமையான சகோதரன சகோதரி, தேற்றுகிறது மாத்திரமல்ல, உன்னை மறக்காதவர். அவர் மறக்காதவர். உன்னை அவர் மறக்காத தெய்வம். உன்னை அவர் மறக்கிறதில்லை. அவர் உன்னை காப்பாற்றுகிற தெய்வம். அவர் உனக்காக பரிந்துரைக்கிற தெய்வம். ஒவ்வொரு நாளும் உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தெய்வம். அவர் உன்னை கனப்படுத்துகிற தெய்வம். அவர் உன்னை கனப்படுத்துகிற தெய்வம். தாய் கூட உன்னை கனப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். தேவாதி தேவன் உன்னை கனப்படுத்துவார். உன்னை தேடுகிற தெய்வம். மகனே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டு தேடின தேவாதி தேவன் உன்னை தேடுகிற தெய்வம். உனக்காக கண்ணீர் விட்டு அழுகிற தெய்வம். அப்படிப்பட்ட தேவாதி தேவனை சொந்த ரட்சகராக பெற்றிருக்கிறோம். நாமெல்லாம் கண்களை மூடி, கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர், சதா சர்வ காலமும் ஜீவிக்கிறவர். நீர் ஜீவிக்கிறது மாத்திரமல்ல கர்த்தாவே, எங்களையும் கூட ஜீவனோடு வைத்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளை வலதளத்தில் முன்னாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும், இயேசு ஜீவிக்கிறார் தேவ சபையாரோடும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்பா, அந்த வார்த்தைகள் 30, 60, 100 பலன் தரட்டும். தாயை காட்டிலும் மேலான தேவாதி தேவன் ஆண்டவர். தாய் ஆமேன் சோத்திரம். பிள்ளைகளை மறக்காது இருக்கிறது போல நீர் மறக்காதவர். இந்த பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நீ காப்பாற்றுகிறவர். அந்த பிள்ளைகளுக்கு பரிந்து பேசுகிறது போல நீர் பரிந்து பேசுகிறவர். இந்த பிள்ளைகளை கனப்படுத்துகிறது போல நீர் கனப்படுத்துகிறவர். அந்த பிள்ளைகளை தேடுகிறது போல நீர் தேடுகிறவர். அந்த பிள்ளைகளுக்காக அழுதுகிறது போல நீர் அழுகிறவர். அந்த பிள்ளைகளை ஆமேன் தேற்றுகிறது போல நீர் தேற்றுகிற தெய்வம் ஆண்டவர். நாங்கள் இன்றைக்கு இந்த சத்தியத்தின் மூலியமாக இதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். நீர் எங்களோடு இருந்து செய்கிற காரியம் பெரிதாக இருக்கட்டும். ஒரு தாயை போல எங்களோடு கூட என்றென்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிற தேவாதி தேவனே, எங்களை ஒவ்வொரு நாளும் தேற்றிக்கு வருகிற தேவாதி தேவனே, எங்களுக்காக இரக்கம் பாராட்டுகிற தேவாதி தேவனே, உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதி வல்ல கரத்தில் மூடி மறைத்துக்கொள். விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் வழிநடத்தலும் இன்றும் இன்றும் சதாசர்வ காலமும் இந்த செய்தியை வலதளத்தை முன்பாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனோடும் சகோதரியோடும், இயேசு ஜீவிக்கிறார் தேவ சபையாரோடும் சகல பரிசுத்தவாண்டோடும் என் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இணைந்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.